வணக்கம். என்னுடைய பெயர் வழக்கறிஞர் காஸ்ட்ரோ. நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே உச்சநீதிமன்றத்திலேயே வழக்கறிஞராக இருக்கேன். தந்தை பெரியார்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் புரட்சியின் அடையாளம், ஒரு சமூக சீர்திருத்தத்துடைய அடையாளம், ஒரு மாபெரும் என்ன சொல்றது, தமிழ் மண்ணுடைய ஒரு தந்தைன்னு சொல்லலாம் பெரியார். பெரியாருடைய பெண்ணுரிமை, அவருக்கு அதுக்கான போராட்டம், பெண் விடுதலைக்கான போராட்டம், சமூக சீர்திருத்தம், சுயமரியாதை, சாதி ஒழிப்பு, அதுக்கப்புறம் முற்போக்கான சிந்தனைகள், அது எக்காலத்திலேயும் நம்ம மறக்கக்கூடாது. இன்று தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள், தமிழக இளைஞர்கள், தமிழக மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர்கள் பெருமக்கள் பல்வேறு துறைகளில் சாதிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பெரியாருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. ஏனென்றால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிற்போக்கான சிந்தனைகள், பிற்போக்கான எண்ணங்கள், ஜாதிய மத கொடுமைகள், ஜாதிய மத வேற்றுமைகள் ரொம்ப அதிகமாக இருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த தமிழ் மண்ணில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை மறுக்கவே முடியாது. அது வைக்கம் போராட்டமாக இருக்கலாம், இல்லை அவருடைய சமூக சீர்திருத்த சுயமரியாதை இயக்கமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்றது பல்வேறு உரைகள், பேச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள் இருக்கலாம். அவர் செய்த சீர்திருத்தத்தால தான் இன்னைக்கு பல பேர் தமிழகத்தை கல்வி பெற்றிருக்கிறாங்க, பல பேர் பல உயர்ந்த பொறுப்புகள் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கூட படிச்சு வழக்கறிஞராக இருக்கேன்னா அது காரணம் தந்தை பெரியார் அவர்கள். அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் நலிந்த, விளிம்பு நிலை, ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தவங்க இன்னைக்கு முன்னேறி வாழ்க்கையில் வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். அதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் சீர்திருத்தம் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பெரியாருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர், பெரிய கோடீஸ்வரர். அவர் அவர் ஊர்லேயே ஈரோடு மாவட்டத்தில் ஊராட்சி தலைவர்களாக இருந்திருக்கிறாரு, பெரிய உயர் பதவிகள் இருந்திருக்கிறாரு. பெரிய செல்வந்தர் குடும்பம். அந்த காலத்திலேயே அவங்க ஈரோட்டில் மண்டி வச்சு வாழ்ந்தவங்க, மண்டி பெரிய ஒரு தொழில் செய்து வாழ்ந்த குடும்பம் பெரியாருடைய குடும்பம். அப்படிப்பட்ட குடும்ப பின்புலத்துல இருந்து வந்த அவர் எல்லாத்தையும் தூக்கி கிடாசி எரிஞ்சிட்டு அவர் இந்த சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும், அந்த ஜாதிய தீண்டாமைகளை ஒழிக்கணும், நம்ம மக்கள் மானம் மரியாதையோட சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்து, தன்னோட வீடு வாசல் பதவிகள்லாம் தூக்கி போட்டுட்டு ரோட்டுக்கு இந்த மக்களுக்கு களமாடினார். எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பெரியார் என்ன செஞ்சுட்டாரு, பெருசா என்ன செஞ்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா வைகுண்டர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வள்ளலார், இந்த மாதிரி நிறைய பேர் சமூக சீர்திருத்தம் செஞ்சாங்க. ஆனா பெரியார் தான் களத்தில் இறங்கி களமாடினார். அப்படிதான் நான் சொல்லுவேன். களத்தில் இறங்கி சுயமரியாதை சாட்டையை சுழற்றி மக்களுக்காக பாடுபட்டார். ஆகையால பெரியாரோட அந்த பங்களிப்பை நம்ம அப்படி பார்க்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தாத்தா, என்னுடைய முப்பாட்டம் எல்லாம் படிக்கல. அவங்க ஏன் படிக்கலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பெரியார் பல பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆனா நம்ம தாத்தா, பாட்டன், பூட்டன், கொள்ளு தாத்தாலாம் படிக்கல. இன்னைக்கு நான் எப்படி படிச்சிருக்கேன்? அப்ப அதுக்கு காரணம் தந்தை பெரியார். அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 1947 சுதந்திரம் வாங்கிய பிறகு 50, 60 பெரியாரோட அந்த ரொம்ப அவர் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்ட அந்த காலங்கள் பாத்தீங்கன்னா அந்த 1930 இருந்து 1970 வரை அந்த பீரியட்ல தான் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் பாத்தீங்கன்னா பட்டம் பெறுவதற்கும், கல்வி நிலையங்களுக்கும், கல்லூரிகளுக்கும், பள்ளிக்கும் போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை சிறந்த ஆட்சி அப்படின்னு பெரியாரே அவருடைய ஒரு உரையில பாராட்டியிருப்பார். அவர் சொல்லுவார், யாரும் செய்யாதவர்கள், நம்முடைய பாண்டிய, சேர, சோழ மன்னர்கள் செய்யாததை, 3000 ஆண்டுகள்ல இந்தியாவில் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாததை, ஆங்கிலேயர்கள் செய்யாததை தமிழ்நாட்டில் காமராஜர் செய்தார்னு பெரியார் சொல்லியிருப்பாரு. அப்ப ஏன் அந்த வார்த்தை பெரியார் சொன்னார் நான் யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு காமராஜர் பெரியார் பாராட்டுறாரு நான் யோசிக்கிறப்ப அவர் சொன்னார், நம்ம இளைஞர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை மக்கள் அனைவரும் கல்வி பெறணும், கல்விதான் மனித வாழ்க்கையை மாற்றும், கல்விதான் உங்களை அடுத்த நிலை கொண்டு போகும் சொல்லி பெரியார் காமராஜரை பாராட்டியிருப்பாரு. அப்ப அந்த லெவலுக்கு பெரியார் பாத்தீங்கன்னா அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. வாழ்க்கையில நம்ம கல்வி அறிவு, கடின உழைப்பு, அறிவியல் சார்ந்த சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, சுயமரியாதை, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, இந்த கோட்பாடுகள் இருந்தாதான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும் என்பதை ஆணித்தரமாக தமிழ்நாட்டில் அடித்து மக்களுக்கு பதிய வைத்தவர். நம்ம எதிரிகளுக்கு அடித்து அவர்களை ஓட ஓட விரட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். இதை யாருமே மறுக்க கூடாது. ஆகையால் இளைஞர்கள், மாணவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து தந்தை பெரியாருடைய அனைத்து புத்தகங்களையும் வாங்கி படிக்கணும். தமிழக இளைஞர்கள் முக்கியமா படிக்கணும். படித்தால்தான் நமக்குள்ள ஒரு முற்போக்கான ஒரு பகுத்தறிவு சிந்தனை வரும். பெரியாரோட முக்கியமான கருத்து பகுத்தறிவு. அந்த சிந்தனை இல்லாம நீங்க வாழ்க்கையில சாதிக்க முடியாது. நீங்க செல்வந்தரா இருக்கலாம், பெரிய அறிஞனா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா பகுத்தறிவு சிந்தனையும், அறிவியல் சிந்தனையும், ஒரு முற்போக்கு சிந்தனையும், அனைத்து மனிதர்களையும் சமமா நடத்தக்கூடிய அந்த சிந்தனை உங்ககிட்ட இல்லைன்னா அந்த கல்வியால எந்த பிரயோஜனமே கிடையாது, அந்த உயரத்தால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதைத்தான் பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தால, திராவிடர் கழகத்தால மக்களுக்கு தெரியப்படுத்தினார். அதை தயவு செய்து புரிந்து கொண்டு இளைஞர்கள், மாணவர்கள் கண்டிப்பாக பெரியார் படிக்கணும். பெரியாரை நம் வாழ்நாள்
வாழ்நாள் ஆசானாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில் செயல்படணும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கோரிக்கை. வாழ்க பெரியார், வாழ்க திராவிடம், வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.